ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் தான் எடுக்க போறாங்க. வாங்க போகலாம். அத்தை வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கேருந்து நடந்து போகிற கேப்பில் கரும்பு ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அத்தையை கூட்டிகிட்டு கடைக்கு போயாச்சு. என்ன கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷோபாக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு அத்தை தான் கடைக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடியே போனோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டு உள்ளேயும் போயிட்டோம். அங்கே நிறைய கிட்ஸ் ட்ரெஸ் நிறைய இருந்தது. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு நானும் எங்கள் அக்கா விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அத்தை கூப்பிட்டாங்க. அந்த கேப்பில் எங்கள் அத்தையும் கலாச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லெகங்கா எடுத்தாங்க. இந்த லெகங்கா கலர் எனக்கு ஃபர்ஸ்டே பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்டே நிறைய ட்ரெஸ் இருந்தது கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எடுத்தாங்க பர்பிள் கலர். எனக்கு அவ்வளோ இந்த ட்ரெஸ் பிடிக்கல, இந்த கலரும் எனக்கு மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வேணான்னு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் எடுத்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வச்சும் பார்த்தோம். ஆனால் எனக்கு இந்த கிரீன் தான் பிடிச்சிருந்தது சொல்லி அடம் பிடிச்சி அந்த கிரீனே செலக்ட் பண்ணேன். ஆனால் இந்த ப்ளூ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதை சாரி பண்ற மாதிரி பின்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி அதுக்கப்புறம் கிரீன் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வாங்க போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு கோல்டு தான் போட போறாங்க. சும்மா பார்த்துட்டு இருக்கலாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த வளையல், செயின், கம்பல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. யாரெல்லாம் ஷோபாக்கு போறீங்க இதை மறக்காம வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகன் ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் நிறைய வளையல் கம்பல்லாம் இருக்கு. அந்த கேப்பில் ஜூஸ்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடைக்கும் என்ட்ரி ஆகிட்டோம். கம்பல், வளையல், கிஃப்ட்ஸு நிறைய இருந்தது. நாங்கள் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம், அதனால கிஃப்ட் வாங்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்தோம். இந்த கம்பல் நிறைய அழகாக இருந்தது. அதை வாங்கிட்டு பிரேஸ்லெட் எடுக்குமே நிறைய வீட்டில் இருந்து, அதனால வேணாம்னு சொல்லிட்டோம். இந்த செயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அத்தையும் பார்த்துட்டு இந்த ஃபவுண்டேஷன், கம்பல், லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சுற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த கிளிப்பு வேணும்னு கேட்டால் வாங்கி தரல. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கிளிப் செட் எடுத்துட்டு இருந்தாங்க. மேக்கப்பில் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பாய்.